கங்கா, கங்கா, இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்க? எந்திரடி. ஆனா பஸ் உனக்காக தூங்கிட்டே இரு. ஆனா பஸ் உனக்காக காத்திருக்காதுடி. படிக்க வேண்டிய வயசுல தூங்கி ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊரை சுத்தி ஒழுங்கா படிக்காம படிப்பை கோட்டை விட்ட. இப்ப ஏதோ கிடைச்ச வேலையும் இப்படியே செஞ்சு விட போறியா? உன் மனசுல அப்படி என்னதாண்டி நினைச்சிருக்க? இன்னும் கொஞ்ச நாள்ல ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற வீட்டுக்கு போறவ. அதுக்கும் இந்த அம்மா வேணும். காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? திடுதுப்புன்னு நான் செத்து போனா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? இன்னும் 3 மாசத்துல எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இந்த வேலையும் விட்டுட்டேனா ஆபரேஷனுக்கு எங்க இருந்து பணம் கொடுப்ப? நான் செத்தா நீ நிம்மதியா இருப்ப. நீ மேல போயிட்டனா பேச்சு துணைக்கு ஆளு கிடைச்சிருச்சுன்னு அப்பா சந்தோஷப்படுவாரு. அதப்படி நான் இங்க படுற கஷ்டத்துக்கு நான் செத்தனா நேர சொர்க்கத்துக்கு தான் போவேன். தினம் குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்ச உங்க அப்பன் தாண்டி நரகத்துல இருப்பான். உங்க அப்பனுக்கு போர் அடிக்காம இருக்கணும்னா ஒண்ணு பண்ணு. அங்க இருக்கிற எலி மருந்து எடுத்து குடிச்சேனா அவருக்கும் ஒரு பேச்சு துணைக்கு ஆள் கிடைக்கும், எனக்கும் நிம்மதியா இருக்கும். ஏய் கங்கா, எழுந்திருக்க போறியா இல்லையா? எந்திரிச்சிட்டுமா? Good morning. Good morning. Good morning. Good morning. Good morning. Good morning. Hey. Hi டி. Hi. Hi டி. ஏண்டி கங்கா, வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே லேட்டா தான் வருவியா? எவ்வளவு நேரமா நீ வாரிட்டு இருப்ப? சும்மா ரெடி. மச்சான், வர சண்டே மறுநாள் கால் பண்றா, கிரவுண்டுக்கு போவோம். இதுக்கு மேல நீ வந்து என்ன பண்ண போற? Hey அப்பண்ணா, லேட் ஆயிடுச்சுடி. சீக்கிரம் வா. வாடி. லேட்டான மேனேஜர் கிட்ட இழுச்சிட்டு நிக்கணும். சீக்கிரம் வா. எங்க 2 பேரும் ஊர் சுத்திட்டு வரீங்க? ஆபீஸோட நேரமா இது? வீட்ல இருந்து கிளம்பும் போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போன திங்கக்கிழமையும் இதே தான் சொன்னீங்க. நானும் போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா இனிமே அது நடக்காது. இன்னைக்கு சம்பளம் இல்ல. போங்க, ஹாஸ்டல்ல போய் 2 பேரும் படுத்து கொரட்டை விட்டு தூங்குங்க. வந்துட்டாளுங்க. எங்க விடுறது சொன்னீங்க? அதுவா, கம்பெனிக்குள்ள விடுறத சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் 2 பேரும் பொழைச்சு போங்க. உள்ள போய் ஒழுங்கா வேலையை பார்க்கணும், சரியா? ஐயோ ஐயோ. என்ன மேனேஜர் கிட்ட ஒரு கொஞ்சல்? அந்த ஆளுக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்காத. அவன் ஒரு மாதிரி. என்ன கொஞ்சன? நான் ஒன்னும் குருடன் இல்ல, எனக்கு எல்லாம் புரியுது. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன நீ என்ன பத்தி இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தியா? சபலமான ஆளு மாதிரி தெரியறான், அதனால பார்த்து நடந்து கூட சொன்னேன். நீங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கிட்ட நம்பிக்கை வாங்கணும். அவங்க நம்புற மாதிரி பேசணும், புரிஞ்சுதா? இது புது கம்பெனி, கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்றது. மெட்ரோ கம்பெனி பல்பு மார்க்கெட்ல 210 ரூபாய்க்கு விக்குது. ஆனா குவாலிட்டி அதிகமாகவும் மின்சாரம் கம்மியாகவும் நம்ம பல்பை வெறும் 100 ரூபாய்க்கு விற்கிதுன்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல,
நம்ம பல்பு 1 வருஷம் வாரண்டியும் கேரண்டியும் உள்ளதுன்னு கஸ்டமர் கிட்ட புரியுத மாதிரி நீங்க எடுத்து சொல்லணும். உங்க salary டார்கெட் பெர் டே 20 பல்பு. அதுக்கு மேல விற்கிற ஒவ்வொரு பல்புக்கும் 30 ரூபாய் உங்களுக்கு கமிஷன். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா பெர் மந்த் ஈஸியா 30,000 வரை நீங்க சம்பாதிக்கலாம். இனி எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. ஓகே, உங்க சம்பளம் உங்க வேலையை பொறுத்தது. உங்க வளர்ச்சிக்கு கம்பெனி கேரண்டி. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். பெரிய கேரண்டி தரான். கேரண்டி சைனால 30 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறாரு. இப்படி வாங்குற பில்லுல கம்பெனியோட அட்ரஸ் நெதர்லாந்துன்னு இருக்கும். வாங்குறவன் பல்ப்பு பீஸா போனா நெதர்லாந்துக்கா போவோம். நம்ம கம்பெனியோட பல்ப்பு முதலாளியோட புத்தி அதீத புத்தி. வேணாம் சொல்றல, போமா ப்ளீஸ் போ. காலையில இருந்து எத்தனை வீடு ஏறி இறங்குறது. இன்னும் ஒரு பல்பு கூட விற்கல. இங்க கூடு, நான் கூட்டுறேன். தொந்தி பெருசா இருந்தாலும் நல்லா. நீ சொன்னது ரைட்டு தான். அடிச்சு நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. என்ன இருந்தாலும் அந்த ஆள் ஒரு சந்தேகக்காரன். அந்த அக்காவை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகரவே மாட்டான். இருந்துட்டு போட்டோம். இந்த காலத்துல இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாவி, ஐயோ நான் இல்லடா. ஐயோ என்னது ஏதோ எழுதி இருக்கு. இன்னைக்கு ராத்திரி என் கனவு கண்ணை பார்க்க காத்திருக்கிறது. ஹாஸ்டல் பின்புறம் வரவும், வரும்பொழுது போர்வை எடுத்து வரவும். இதெல்லாம் தேவையாடா? ரோட் ரோலர் ஏறின மாதிரி இப்படி போஸ் கொடுத்து படுத்துட்டு இருக்க. இப்போ எப்படி இருக்கு? நீங்க எழுதின கவிதைக்கு கிடைச்ச பரிசா இது? மூஞ்சி நல்லா வீங்கி வலி இருக்கிறதுனால பேசோ சாப்பிட முடியாது. அது மட்டும் இல்ல, டாக்டர் இவனை உடம்ப அசையாம இருக்க சொல்லியிருக்காரு. முருங்கையிலையும் உப்பும் சேர்த்து அரைச்சு தேய்ச்சா வீக்கம் பட்டுன்னு போயிடும். இந்த மாசம் ஒரு நல்ல மசாஜ் சென்டர் போயிட்டு உடம்பு நல்லா மசாஜ் செஞ்சு, அதுக்கு வேலையே இல்ல, ஃப்ரீயாவே வாட்ச்மேன் செஞ்சுட்டு போயிட்டான். போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? கொடுத்து போலீஸும் தூக்கி போட்டு மிதிக்கவா? சரி, நாங்க கிளம்புறோம். ஏய், அது பேஷண்ட்டுக்கு வாங்கினது. தண்ணியே குடிக்க முடியல, எதுக்கு ஆப்பிள்? போச பாரு, நல்லா எலும்பு கொடுக்கு இன்ட்டு போட்ட மாதிரி. இருந்த ஒரு ஆப்பிளையும் பிடிக்கிட்டு போயிட்டா. அதிலென்னை நான் காண்கிறேன். என் இதயம் நீதானடி, என் வாழ்வின் நன்னாளது உன்னோடு நான் சேர்ந்ததே. நீதான் என் அன்பே, நீதான் என் உலகே.
இசையின் வடிவம் நீ அல்லவா காதலில் சேர்ந்தது பிரிந்திடுமா காலங்கள் சென்றும் அழிந்திடுமா அதில் என்னை நான் காண்கிறேன் என் இதயம் நீதானடி என் வாழ்வின் நன்னாளதே உன்னோடு நான் சேர்ந்ததே ஓ நீதான் என் அன்பே நீதான் என் உலகே மல்லிகை பூவாய் நீ மாறவே மெல்லிய காற்றாய் நீ வீசவே வானவில் நீந்தும் ஆகாயமே நீ மடி மீது சாயும் சேயல்லவா கண்ணோடு கண்கள் நாம் கண்டதெல்லாம் இதழோடு இதழாய் சேர்ந்தனவே அதில் என்னை நான் காண்கிறேன் என் இதயம் நீதானடி என் வாழ்வின் நன்னாளதே உன்னோடு நான் சேர்ந்ததே ஓ நீதான் என் அன்பே நீதான் என் உலகே இப்போ வரேன்னு சொன்னேன். நான் 2 hours இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணல எடுக்காம கட் பண்ணிட்டே இருக்க. நீ தானே என்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன, அப்போ வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன விவேக் இப்படி எல்லாம் பேசுற? எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியுமா? நம்ம கல்யாணம் உடனே நடக்கணும்னு சொல்றாங்க. எப்போ பண்ணிக்கலாம்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விளையாட்டு கூட என் வீட்டில் சொல்ல முடியாது. எங்கள் அக்கா கல்யாணத்துக்கான கடனே இன்னும் அடையலை. என் கல்யாணத்துக்கு வர போகிற வரதட்சணை வச்சு தான் அந்த கடனே அடைக்கணுன்ட்டு எங்கள் அப்பா பிளான் போட்டிருக்காரு. நீ முன்னாடி இப்படிலாம் சொல்லலையே. உங்க பொண்ணு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. நீங்க தான் உங்க இப்படி எல்லாம் பேசுறது லவ்லெஸ், அதெல்லாம் போயின்னு பொண்ணுங்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்களுக்கும் சுகம் கிடைக்கிறதுனால நாங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரி நடிக்க வேண்டியது. காதலுக்காகவும் காதலனுக்காகவும் எல்லாத்தையும் தியாகம் செய்கிற மாதிரி எங்களையும் நம்ப வைக்க வேண்டியது. உங்கள் அம்மாவுக்கும் வசதியான ஒரு பையன் கிடைச்சான்னு நீ சொன்ன இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். தான் பொண்ணை காதலிக்கான்னு தெரிஞ்சும் அந்த பையனையும் தான் பொண்ணையும் தனியாக வீட்டில் விட்டு எந்த அம்மாச்சும் வெளியில் போவாங்களா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? போன வாரம் ஒரு புரோக்கர் வந்தான். எனக்கு 100 பவுனும் 5 லட்சமும் ஒரு ஷிஃப்ட் காரும் வாங்கி தரத்துக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அப்படியே அதை எல்லாத்தையும் வேணான்னு விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணி தியாகி பட்டம் வாங்க என்னால் முடியாதுமா. இல்லை, என்ன மாதிரியே உனக்கு வேற ஒருத்தன் கிடச்சி நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன்ட்டு நான் உன்னை எப்படி நம்புறது? அவளை எப்படி நீ நம்புவ? அது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. வேற ஒருத்தங்க கூட போனாலும் காசு என்கிட்ட தானே இருக்கும். நான் ஒன்றும் ஏமாந்தவன் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமேல் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா?
சோதனை. வாழ்க்கையில எந்த தப்பு பண்ணாத என்ன நீ சோதிக்கிறியே. கடவுளே, இனி எனக்கு கஷ்டத்தை கொடுக்காத. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லடி, விவேக்க வரும்போது பார்த்தேன். ஆனா நான் அவனை மைண்ட் பண்ணல. ஏன், ஏதாவது சண்டையா? சண்டைலாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சண்டை போடுறதெல்லாம் சகஜம் தாண்டே. ஆனா உன் ஆள் எஸ் ஆகாம பாத்துக்கோ. உங்க அம்மா உனக்கு வரதட்சணை கொடுத்து கட்டி வைப்பாங்கன்றது நடக்காத விஷயம். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இவன மாதிரி ஒருத்தனை புடிச்சுக்கணும். அப்படிலாம் அவன் என்னை விட்டு போக மாட்டான், போகவும் விட மாட்டேன். அடியே ஜெல்பி புள்ள